மிஸ்டர் பீஸ்லாம் மனுஷனாடா அவன் என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணியிருக்கான். நான் உட்காந்து யூஎஸ்ல உட்காந்து கிளீனிங் வச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு உண்மை இங்கே உட்காந்து முட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை ருச்சி சீட்டில் போனப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு கலாச்சி உன்னை மண்டையில் கூட்டி அனுப்பிச்சானுங்களே, எல்லாம் கலாச்சாரங்களே. அப்போ போய் பக்கத்தில் அவன் நின்று அங்கே ஒரு பிரச்சனை நடந்ததுல, அங்கேருந்து 500 மீட்டர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருப்பான். A2D வந்துட்டு டைலு டிசைன் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ என்னன்னா இப்போ நிறைய சர்ச்சை ஆனதுக்கப்புறம் அப்படியே இது அகெயின்ஸ்ட் ஆன மாதிரி ஒரு அந்த A2D பற்றி பேசுகிறதுக்கு உடன்பாடு இல்லை. இந்த சித் ஃப்ரீக்வன்சி வீடியோ மூலமாக எல்லாருமே வந்து A2D அட்டாக் பண்ணிட்டாங்க. நீ தானே வந்த பஞ்சாயத்துக்கு, நீ தானே நல்லவங்க, இதுக்கு விளக்கம் கொடுறான்னு. அவன் எப்படி டெக்னிக்கலாக ஒரு வீடியோ போட்டானா, அரை மணி நேரம் வீடியோவில் கடைசி 10 நிமிஷம் மட்டும் அவங்க பண்ணது தப்பு தான். உலகம் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த விஜய் சாரதியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூடியூபர்ஸை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர், ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் நேஷனல் அட்வைசர் திரு வசந்த் சரவணராஜன் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு A2D வந்துட்டு டைலு டிசைன் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ என்னன்னா இப்போ நிறைய சர்ச்சை ஆனதுக்கப்புறம் அப்படியே இது அகெயின்ஸ்ட் ஆன மாதிரி ஒரு அந்த A2D பற்றி பேசுகிறதுக்கு உடன்பாடு இல்லை. அவன் நல்லா அவன் வேலை வந்து டெக்னாலஜிக்கல் சம்மந்தமாக வீடியோ போடுறதான். அவன் டெக்னாலஜி சம்மந்தமாக வீடியோ போட்டு அந்த கண்டென்ட் அவன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணான். இவன் எதுக்கு பஞ்சாயத்துக்கு வரான்னு தெரில. நடுவில் வந்து இந்த ஆப்பிள் உருட்டுகள்னு சொல்லி அது ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் ஒரு மினிமம் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தான். இந்த ஆப்பிள் உருட்டுகளில் வந்து என்ன ஆச்சுன்னா, நிறைய யூடியூபர்ஸை இவன் கரெக்டாக பேசி டேக்கிள் பண்ணனால அப்போலேருந்து இவன் எங்கேயாவது ஒரு யூடியூபர் ஏதாவது ஒன்று தவறு பண்ணிட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் இவன் வாலண்டியராக போயிடுறான். உனக்கு எதுக்கு அந்த வேலை? இந்த A2D கிட்ட நான் கேட்குறேன், உனக்கு எதுக்கு இந்த வேலை? எவனோ 2 யூடியூபர் பேசுனாங்கன்னா ஒன்று நம்மளும் பேசணும். நிறைய யூடியூபர்ஸ் நம்மள மாதிரி பேசுனாங்க, ஓகேயா? ஆனால் என்னன்னா ஒரு பிரச்சனைனா, இவன் வாலண்டியராக போயிடுறான். 2 யூடியூபர் நடக்கிறான், நான் குறுக்க அந்த கௌசிக்கு வந்த மாதிரி இவன் நல்ல உள்ள பூந்துக்கு போயிடுறான். நீ எதுக்கு உன்னை கூப்பிட்டானுங்களா பஞ்சாயத்துக்குன்றதான் எனக்கு கேள்வி. இவன் வந்து அவனோட கருத்தை தெரிவித்தா பரவாயில்ல, நிறைய சேனல்ஸ் தெரிவிக்கிறான், கருத்தை தெரிவிச்சுட்டு போயிடறான். இவன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிலைப்பாடு மாதிரி ஒரு அட்வொகேட் மாதிரி நின்றுறான். டைலு டிசைன்ஸ்க்கு அட்வொகேட் மாதிரி நின்னான். அவன் தான் நின்னான். இப்போ இந்த பிரியாணி மேனு டைலு டிசைன்ஸ் பிரச்சனைகள்லாம் எல்லாரும் பேசணும், எல்லாம் நின்றுட்டு பேசணும். நம்ம 2 பக்கம் தரப்புமே நம்ம வந்து ஒரு சில வாதங்களை வைத்தோம். இவங்க மேலும் தப்பு இருக்கு, அவங்க மேலும் தப்பு இருக்கு, இது என்னோட கருத்துன்னு சொல்லிட்டு போகலாம். இவன் என்ன பண்றான், அங்க போய் அட்வொகேட்டா ஆஜராயிடுறான் பொதுமக்கள் கிட்ட. டைலு டிசைன்ஸோட அட்வொகேட் நான் அப்படின்னு சொல்லி கூகுள் மீட்ல இவங்கெல்லாம் டிஸ்கஷன் பண்ணி இவன் A2D வந்து அங்க வந்து அட்வொகேட் மாதிரியே அங்க டிஸ்பிளே பண்ணி ஒரு பயங்கர ஆதரவு தெரிவிச்சான். டைலு டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து எந்த தவறுமே செய்யல. நானுமே வந்து டைலு டிசைன்ஸோட அந்த சிந்திகா 9க்கு அகென்ஸ்டாக நான் பேசினேன். டைலு டிசைன்ஸ் அந்த சமயத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் அவன் வந்து அட்வொகேட் மாதிரி அங்கே நின்று ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த சிந்திகா 9 பற்றி ஒரு சர்ச்சைகள் வருது. அப்போ எல்லாம் A2D போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பதில் சொல்கிறான், இதுக்கு பதில் சொல்கிறான்னு A2D வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இவன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான், கொஞ்சம் இது பேசாமல் தப்பிச்சிடலான்னு பார்த்தா. ஆனால் இது வந்து சிவியராக போச்சு. இந்த சித் ஃப்ரீக்வன்சி வீடியோ மூலமாக எல்லாருமே வந்து A2D அட்டாக் பண்ணிட்டாங்க. நீ தானே வந்த பஞ்சாயத்துக்கு, நீ தானே நல்லவங்க, இதுக்கு விளக்கம் கொடுறான்னு. அவன் எப்படி டெக்னிக்கலாக ஒரு வீடியோ போட்டானா, அரை மணி நேரம் வீடியோவில் கடைசி 10 நிமிஷம் மட்டும் அவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் அது எப்படி டெக்னிக்கலாக பண்ணான்னா, வேற நிறைய கொஞ்சம் உழப்பலாக பேசிட்டு நிறைய ஜென்ரலைஸ்டாக பேசி கடைசி 10 நிமிஷத்தில் இதுக்கு மேலே நான் பேச தயாராக இல்லை, எதுவும் நான் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், பேச விரும்பவில்லை, நீங்கள் இனிமேல் என்னை பேச சொன்னாலும் நான் பேச மாட்டேன், அவங்க மேலே தப்பு இருக்குது, அவ்வளோதான், இது என் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்டா நீ தேவைன்னா டைலு டிசைன்ஸுக்கு பாசிட்டிவாக 30 நிமிஷம் வீடியோ போடுவேன். உன்கிட்ட மக்கள் திருப்பி ஏன்டா இதுக்கு விளக்கம் கூடுறான்னு உன்கிட்ட கேட்டா, நான் எல்லாம் விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க பண்ண தப்புன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். இவனுக்கு இதே வேலை தான். இப்போ இந்த நல்ல US யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தனை பேனர் அடிச்சு இங்கே உட்காந்து பிரபலப்படுத்திட்டு இருந்தான். இப்போ மிஸ்டர் பீஸ்ட் ஃப்ராடு பையன் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இவனுக்கு வேற வேலையே இல்லை. எதுக்கு உனக்கு இந்த வேலை? வேலை டெக்னாலஜி சம்பந்தமாக வீடியோ போடணும், டெக்னாலஜி சம்பந்தமாக வீடியோ போட்டு போ. டைலு டிசைன்ஸ் ஆதரவிக்கிறான், அதுக்கப்புறம் திருப்பி மக்கள் எதிர்த்த உடனே கம்பெனி கையை தூக்கிடுறான், திருப்பி மிஸ்டர் பீஸ்க்கு ஆதரவிக்கிறான், அதுக்கு வந்து திருப்பி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோன்னா கையை தூக்கிடுறான். உனக்கு ஏன்டா இந்த வேலை? அந்த A2Dக்கு உன் வேலை டக்குன்னு இந்த டெக்னாலஜி சம்மந்தமாக ஏதோ ஒன்று பண்ணுறேன்னா அது பார்த்துட்டு அது சம்மந்தமாக வீடியோ ஒன்று போட்டுட்டு ஒழுங்கா போ. உன்னை மக்கள் நல்லா ஆதரவிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபிலிம் ப்ரமோஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்ல நிறைய ஃபிலிம் ப்ரமோஷன் வந்தது இவர் சார்பாக தான், A2D சார்பாக. தேவையில்லாத வேலை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இனி அந்த தம்பிகளை சொல்றது என்னன்னா, தயவு செய்து இனிமையாவது
கொஞ்சம் ரூட் என்னவோ அந்த ரூட்டை பிடிச்சி போகும். நல்ல ஏதாவது 2 யூடியூபர் மாதிரி பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது சோஷியல் இஷ்யூஸ் பேசக்கூடிய யூடியூபர்ஸோ இல்லை வேறு ஏதாவது யூடியூபர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்மளாம் இருக்கோம், ஓகேங்களா? நம்மளே வளர்ந்து வர யூடியூபர்ஸ், நாங்கள் ஏதோ பேசி கண்டென்ட் பண்ணிட்டு போகிறோம். நீ உனக்கு ஒரு ரூட் இருக்குது, உனக்கு ஒரு தீம் இருக்குது, அந்த தீமை நோக்கி நீ போடு. இப்போ A to D எல்லாம் சட்டம் தெரிஞ்ச மாதிரி லாயர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ எல்லாம் இப்போ அவனோட வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய சட்டப்பூர்வமாக எல்லாம் வீடியோலாம் போடுறான், எல்லாம் பண்ணுறான். அவனே ரிச்சி ஷீட்டில் போட்டு கும்முன்னு கும்முனாங்க. ரிச்சி ஷீட்டில் போட்டு அவனை போட்டு அடித்தாங்கப்பா. அவனே தான் பதிவிடுறான், சொல்கிறான், ஏன்டா நீ சட்டம் பேசுகிற, நீ எல்லாம் எது நியாயம் எது சரின்னு பேசக்கூடிய நீ ஒரு நபர், ஒரு யூடியூபர், உன்னை ரிச்சி ஷீட்டில் பொழந்து எடுத்தானுங்களே, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டாவது பேசிக்காக கொடுக்க முடிஞ்சுதா? நீ என்னடா சமூகத்தில் இங்கே கருத்து பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏதோ இங்கே இவர் சரி அவர் தவறுன்னு யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை ரிச்சி ஷீட்டில் போனப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு கலாச்சு உன்னை மண்டையில் கூட்டி அனுப்பிச்சானுங்களே, எல்லாம் கலாச்சானுங்களே. அப்போ போய் பக்கத்தில் அவன் நின்று அங்கே ஒரு பிரச்சனை நடந்ததுல, அங்கேருந்து 500 மீட்டர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குப்பா. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. இவன் யூடியூப்பில் இவர் பண்ணது தவறு, இவர் பண்ணது சரி, இங்கே டயல் டிசைனுக்கு அட்வொகேட்டாக நான் ஆஜராகிறேன். இங்கே நீ என்ன யூடியூப்பில் என்ன அட்வொகேட்டாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணி இதுதான் ரூல் இல்லைன்னு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஓகே, இப்போ டெய்லி டிசைன்ஸுக்கு அவன் அட்வொகேட் மாதிரி நின்று பேசினான்ப்பா. டெய்லி டிசைன்ஸுக்கு அட்வொகேட் மாதிரி நின்று அவன் நான் தான் அட்வொகேட்டு, நான் கூகுள் மீட்டில் போய் சந்தித்து நான் பேசினேன், இப்போ அவங்க எல்லாமே சரின்னுலாம் பேசினான். ஓகே, டெய்லி டிசைன்ஸு இந்த பிரியாணி மேன் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இப்போ அவரும் நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட நியாயத்தரப்புலாம் அவருடைய பாயிண்ட்லாம் அவர் இப்போ எனக்கு தெரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன இந்த A to D கிட்ட கேட்குறேன், இப்போ டெய்லி டிசைன்ஸ் பிரியாணி மேன் வர்சஸ் டெய்லி டிசைன் வரப்போ டெய்லி டிசைனுக்கு ஆதரவாக அவ்வளோ பேசினான். அவங்கெல்லாம் கோர்ஸ் கரெக்டாக தான் நடத்தினாங்க, அவங்க ப்ரைஸ்லாம் ஓவர் ப்ரைஸ் இல்லை. அவங்க இப்போ பிரியாணி மேன் என்னன்னா என்ன ஒரு கருத்து பதிவிட்டேன்னா, அவன் கருத்து பதிவிட்டது தவறு தான். பிரியாணி மேன் அவன் பேசின விதம் எல்லாமே தவறு தான். அவன் கண்டென்ட் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்கணும், கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்கலாம், ஒரு நாகரிகமான முறையில் டெலிவரி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அவன் பேச தெரியாமல் சில விஷயங்கள் பேசி கொஞ்சம் மாட்டிக்கிட்டாப்புல. பட் அவன் கேட்க வந்த கேள்விகள் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். இதோட சீப்பராக கோர்சஸ் இருக்கு, ஏன் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் நீங்கள் படிக்கிறீங்க, இந்த ரேட்டுக்கு ஏன் அவன் மக்கள்கிட்ட என்ன ஆக்சுவலி சொல்ல வந்தான்னா, இதோட கம்மியான ஒரு விலையில இந்த கோர்சஸ்லாம் இருக்குது, இது அதிகமாக இருக்குது, ஓவர் ரேட்டடாக இருக்குது, அதுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு அவனோட ஃபீட்பேக் சொன்னான். பட் அது அநாகரிகமான முறையில் சொன்னான். அவன் அது ஒரு ஃபீட்பேக்கு. இவன் டிஃபரெண்ட்டுக்கு வந்துட்டான். இதெல்லாம் அவங்களுக்கு ஓன் பிராண்டிங் இருக்குது, அவங்களுக்கு ஓன் பர்சனல் பிராண்டிங் இருக்குது, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கரமான ஆள், அவங்க அந்த ரேட்லாம் விற்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு அவன் தான் டெய்லி டிசைன்ஸுக்கு ஆதரவு பண்ணான். சூப்பர், வெரி குட், உன் பாயிண்ட்டுக்கெலாம் ஏற்றுக்கிறேன். அதே இது பிஸ்குருக்கள்னு சொல்லி அவனுமே ஒரு நார்த் இந்தியாவில் கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். நான் அவனுக்கு ஆதரவுலாம் தெரிவிக்கல. ஆனால் அவன்கிட்ட என்ன சொல்கிறான், இவங்க கோர்ஸ்லாம் ஓவர் ரேட்டடு, இது உடுமையிலலாம் கம்மி. நான் என்ன சொல்கிறேன், அதே மாதிரி டெய்லி டிசைன்ஸோடைய ரேட்டை நீ ஏன் அப்படி அவங்க கரெக்டாக தான் விற்றாங்க, நீ ஏன்னு சொல்கிற? அதே டெய்லி டிசைன்ஸ் ஒரு ப்ரைஸில் விற்கிறாங்களே, அதை விட கம்மியாக உடுமையிலே அதே கோர்ஸ் நான் இருக்குப்பா. உடுமையிலையும் சரி, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அவங்க விற்கிற விலையை விட ரொம்ப கம்மியாக அடிமட்ட ரேட்டுக்கு இதே கோர்சஸ் இருக்குது, ப்ரீ ரெக்கார்ட் கோர்சஸ்லாம் இருக்குது. அப்போ பிஸ்குருக்களுக்கு தக்காளி சட்னி டெய்லி டிசைன்ஸ் ரத்தமாடா? இவன் என்ன மாதிரி ஒரு மனநிலைன்னு பாருங்களேன். அப்போ பிஸ்குருக்கள் அவன் சொல்கிறான், அவனே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான், பிஸ்குருக்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அவங்க கோர்ஸ்லாம் ஓவர் ரேட்டடு, அவங்க ஒரு கண்டென்ட்டே வேல்யூ இல்லை, 15,000 வேல்யூ இல்லை, 10,000 வேல்யூ இல்லைன்னா, இப்போ இந்த பொண்ணோட கோர்ஸ் வேல்யூவா? இந்த பொண்ணோட சீப்பரான வேலையில உடுமையில் இருக்குது. அவனுக்கு பிஸ்குருக்களுக்கு உடுமைக்கு நீ சொன்ன, ஏன் டெய்லி டிசைன்ஸ்க்கு உடுமைக்கு ஏன்னு சொல்லலை? அப்போ நீ முட்டு கொடுக்கணும்னு நினச்சா நீ எந்த எக்ஸ்ட்ரீம் போய் முட்டு கொடுக்குற பாரு. இவன் மிஸ்டர் பீஸுக்கு முட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பேனர் அடிச்சிட்டான் பாரு, காசு செலவு பண்ணி பேனர் அடிச்சிட்டான். அதுக்கு வர ஒரு விஷயம் சொல்லிக்கிறான், கார்பரேட்டை நம்ம வளர விட்டோம்னா டேஞ்சர், சோலோ கிரியேட்டரை நம்ம வளர விடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்கள நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அவன்லாம் மிஸ்டர் பீஸ்லாம் மனுஷனாடா, அவன் என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணியிருக்கான். நான் உட்காந்து யூஎஸ்ல உட்காந்து கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு இன்னும் இங்கே உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், அவர் தெரியல, ஒரு ஸ்டாண்டு எடுத்து பேசிட்டாரு, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு,
அது அவர் சமாளிக்க தெரியாமல் சமாளித்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இனி அந்த தோழருக்கு வந்து தயவு செய்து உங்களுடைய டெக்னாலஜி சம்மந்தமாக நீங்கள் போடுறீங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தமாக மட்டும் போடுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா நல்லா ஆழமாக ரிசர்ச் பண்ணிட்டு பேசுங்க. இல்லை ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் கடைசி வரைக்கும் நில்லுங்க. சும்மா வந்து அவங்க சரின்றது அதுக்கப்புறம் தப்புன்றது அப்படின்னு நீ வந்து உனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சா அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நீ டயல் டிசைன்ஸுக்கு ஆதரவாக பேசுன, மக்கள் உன்னை கேள்வி கேட்டான், ஃபேஸ் பண்ணியா நீ? இனிமேல் யாரும் என்னை கேள்வி கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன், போங்க, நான் இனிமேல் வரமாட்டேன்னா உன்னையெல்லாம் என்னத்தை பண்ண? ஏண்டா நீ சரின்னு சொல்கிறப்ப நான் வீடியோ பார்க்கணும் கையை கட்டி, நீ தப்புன்னா உடனே வந்து விட்டுருணுமா? என்ன மாதிரி மனநிலை? தயவுசெய்து அது A to D மாற்றிக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா A to Dயாக இருக்கட்டும், துருவரத்தையாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. இந்த சர்ச்சையில் வரிசையாக பார்த்தீங்கன்னா சிண்டிகா 9 வந்துட்டு ஒரு சர்ச்சை இருந்தது. பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படியே ஆஃப் ஆச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் அது சிண்டிகா 9 பற்றிட்டு நம்ம பேசணும்னு நினச்சினோம். அதை பற்றி உங்களோட பார்வை என்னது? ஆக்சுவலி இல்லை, சிண்டிகா 9 வந்து இந்த சித் ஃப்ரீக்வன்சி ஒரு புது யூடியூபர் தான். அவங்க நிறைய சிண்டிகா 9 பற்றி பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அது ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனல் தான். பட் பயங்கர பிரபலமாயிருச்சு. அது பயங்கரமான டாக்காக பப்ளிக் மத்தியில் ஆச்சு. பட் அதுக்கான என்ன இந்த வீடியோ மூலமாக என்ன மாதிரி நடவடிக்கை தமிழக அரசு எடுத்ததுன்னு எனக்கு தெரியல. காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்ததுன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, இப்போ கூட மகாவிஷ்ணு ஸ்பீச் வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டு என்னென்னா, மகாவிஷ்ணு இப்போ ஸ்பீச் கவர்மெண்ட் ஸ்கூலில் பேசினாப்புல அது சர்ச்சையாச்சு. மதிப்புக்குரிய எஜுகேஷனல் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவில் அந்த டக்குன்னு இங்கே வந்து உடனடியாக 50 போலீஸ் கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. நான் வந்து என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்து மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து மூத்த அமைச்சர்கள், பவர்ஃபுல் லீடர்ஸ், டிஎம்கேவோட லீடர்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, மகாவிஷ்ணு கைதுக்கு நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்க. சில விஷயங்களை இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கவுன்சிலரில் உங்கள் டிஎம்கே கவுன்சிலரோட மனைவியும் பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்களை பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சமூகத்தில். சமூக வலைதளங்களில் உங்களோட கவுன்சிலர், டிஎம்கேவோட கவுன்சிலருடைய மனைவி பிற்போக்குத்தனமான ஒரு கருத்துக்களை பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மகாவிஷ்ணுவை கைது செஞ்சீங்க, ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்க. பட் இங்கே வந்து உங்களுடைய கவுன்சிலரோட மனைவி, இந்த டயல் டிசைன்ஸோட அப்பா தந்தையினர் வந்து டிஎம்கேவோட கவுன்சிலர்னு சொல்லப்படுது. அவங்களோட மனைவி இதே மாதிரி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சமூகத்தில் பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்சரான ஆள். குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். டைலோ டிசைனு அவங்க அம்மா எல்லாம் சேர்த்து 8 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. மகாவிஷ்ணு என்ன ஒரு பிற்போக்குத்தனம் கருத்து சொன்னாரோ அதே மாதிரி டயல் டிசைன்ஸோட தாயாரும் பிற்போக்குத்தனமான ஒரு கருத்துக்களை சமூகத்தில் பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இதை எதிர்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அவங்க பிஸ்னஸ்ஸே, இப்போ டயல் டிசைன்ஸோட தாயார் பிஸ்னஸ் வந்து நிறைய சர்ச்சைக்குரிய விஷயமா ஆச்சு. அவங்க FSSAI நம்பரை வந்து ஒரு ஃபேக்கான நம்பர்லாம் நிறைய வந்து இந்த சிட் ஃப்ரீக்வன்சிலாம் ஓப்பன் ஆச்சு. அதை பற்றி ஒரு அறிக்கை கூட விடுறது இல்லையே. காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கை இப்போ இது வரைக்கும் எடுத்திருக்காங்கன்னு தெரியவே இல்லையே. மகாவிஷ்ணுக்கு இங்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்க. அதே மாதிரி உங்கள் கவுன்சிலரோட மனைவிக்கு என்ன மாதிரி முற்றுப்புள்ளி தமிழக அரசு வச்சிருக்கு அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பார்ஷியலாக இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்கள் வந்து இவர் ஒரு கவுன்சிலரோட மனைவி தான். நாளைக்கு கவுன்சிலரோட மனைவி இவங்க தப்பு பண்ணிட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவோட மனைவியோ இல்லை மந்திரியாரின் மனைவியோ தவறு செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? உங்களுடைய கட்சியில் உங்கள் உறுப்பினர், உங்களோட கவுன்சிலர் இங்கே தவறு கவுன்சிலரோட மனைவி ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லையே. அதனால் அவங்க மேபி இது வந்து இப்போ அவங்க பர்பஸாக பண்ணுறாங்களா, பர்பஸ் இல்லாமல் பண்ணுறாங்களான்லாம் நான் இங்கே இந்த வாதத்துக்குலாம் வரல. பட் மகாவிஷ்ணு கைதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் தமிழக கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி தயவு செய்து இந்த கவுன்சிலரோட மனைவி மீது ஆக்ஷன் நீங்கள் பண்ணீங்களா, கேஸாவது வழக்கு பதிவிட்டீங்களா அப்படின்னு ஒரு சின்ன அறிக்கையாவது பொதுமக்களுக்கு விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து அந்த சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு வைரலாக ஒரு பேச்சு போச்சு. அது ஒன்றுமே இல்லை, டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாங்க. அப்படியே ஆஃப் ஆகி நிற்கிது. அவங்க திருப்பி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
நல்ல பாஸ் ஆச்சு, இந்த சர்ச்சை வரப்ப நல்ல பாஸ் ஆச்சு, அப்புறம் திருப்பி வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த பதிவை யாராவது அரசியல் தலைவர்களோ இல்லை யாரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதுவுமே கன்சிடரேஷன் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விடுங்க. அவங்க ஏன்னா நம்ம வந்து இங்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கல, அவங்க ஒரு ஃபேக்கான பிஸ்னஸ் நடத்துகிறாங்க, ஒரு ஃபேக்கான ஒரு FSSAI நம்பர் வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து இங்கே குற்றச்சாட்டு வைக்கலை. குற்றச்சாட்டு ஒரு பெண்ணு ஒரு ஆதாரம் பூர்வமாக வைக்கிறாங்க, அது சமூகத்தில் ஒரு பேசும் பொருளாகுது, அது கவர்மெண்ட் நீங்கள் உங்கள் நோட்டீஸ்க்கு வருதுன்னா தயவுசெய்து ஆக்ஷன் எடுங்க. இது எடுத்து மேற்கொண்டு ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கோ இல்லை ஒரு அறிக்கையாவது நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் துருவரத்தையாக இருக்கட்டும், மதன் கௌரியாக இருக்கட்டும், சிண்டிகா நயனா இருக்கட்டும், HODயாக இருக்கட்டும், அவங்களோட தவறுகளை திருத்திட்டு இருக்கணுன்றதான் நம்மளோட வேண்டுகோள். யாரையும் இங்கே வந்துட்டு கொச்சப்படுத்தணும், யாரையும் வந்துட்டு இங்கே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது இங்கே யாரோட எண்ணமும் கிடையாது, மக்களோட எண்ணமும் அது கிடையாது. எல்லோரும் கரெக்டான வேலை இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றிப்பா.